தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல தினம் தினம் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக பேசியதன் பின்னணி என்ன? கடந்த 2 வார காலமாக எதிரும் புதிருமாய் இருந்த அதிமுக தரப்பு திடீரென்று ஒன்று கூடியதன் ரகசியம் என்ன? சி.வி. சண்முகம் தனித்து விடப்பட்டாரா அல்லது எடப்பாடியை சந்திக்க மறுத்ததன் காரணம் என்ன? திடீரென்று மோடியை சந்திக்கும் விஜய். தமிழக அரசியல் களத்துல என்ன நடக்குது? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத அரசியல் தலைவர்னா அது அண்ணாமலையா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட பதவியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தமிழக அரசியல் களத்துல செய்தியா மாறிக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணத்தை முடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரையிலும் வெளியில தலை காட்டாம அவர் இருக்கிறாரு. அவரும் அவரது குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறதுக்காக அஸ்ஸாம் கவுஹாத்தி சென்று இருப்பதாக தகவல்கள் நமக்கு வருகிறது. இவ்வளவு விஷயத்துக்கு மத்தியில நேற்று திடீரென்று அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவிட்டாரு. அதுதான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மீடியாவும் அண்ணாமலை மத்திய அரசுக்கு எதிராக திரும்பி விட்டார், அவர் தனி கட்சி தொடங்க போகிறார், அவர் இனியும் பாஜகவில் இருக்க போறதில்லை அப்படின்னு பலவிதமான சர்ச்சைகள் பல பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கு உண்டான விஷயங்களை ஆதரிக்கிறதா இருந்தாலும் சரி, எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, முதல்ல களத்துல நிற்கிறது அது அண்ணாமலை தான்ங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருந்தாலும், ஆனா இந்த முறை நேரடியாவே மத்திய அரசை எதிர்த்து அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சிபிஎஸ்இ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 9ஆம் வகுப்புலேருந்து கட்டாயமாக 2029-30 கட்டாயமாக 3 மொழி படிக்கணுங்கிறது தான். அது 6ஆம் வகுப்புலேருந்து 2029-30 காலகட்டத்திலிருந்து கட்டாயமாக 3 மொழிங்கிறது அவசியம். அதில் 2 மொழி ஹிந்தி மொழியாக இருக்கணும், 1 மொழி வெளிநாட்டு மொழியை எடுத்து படிக்கலாங்கிறதான் சிபிஎஸ்இனுடைய ஏற்கனவே வெளியிட்ட சுற்றறிக்கை. ஆனால் அது திடீர்னு இன்னைக்கு 15ஆம் தேதி சிபிஎஸ்இனுடைய நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த வருஷத்திலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்க மாணவர்கள் 3வது மொழி கட்டாயம் படிக்கணுங்கிறது அவங்க கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் அண்ணாமலை அவர்கள் முதல்ல எதிர்த்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எந்த திமுக, அதிமுக, விஜய் இவங்க எல்லாமே மத்திய அரசை எதிர்த்து ஏற்கனவே பல நேரங்களில் பல காலத்தில் அரசியல் பண்ணியிருந்தாங்களாலும் இந்த விஷயத்தை இந்த தமிழகத்தில் எந்த கட்சியுமே இதை பத்தி யாரும் பேசல. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தமிழகத்தில இருந்து. அவர் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க 2029-30 இருந்ததாங்க 9ஆம் வகுப்புக்கு நீங்க 3வது மொழி கட்டாயம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க திடுதிப்புன்னு இந்த வருஷத்திலேயே 9ஆம் வகுப்புக்கு கட்டாயம் அப்படின்னா அது எப்படி உடனடியா மாணவர்களும் பெற்றோர்களும் அதை ஏத்துக்க முடியும்? அது மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும், சுமையா இருக்கும். உடனடியாக இதை மாத்துங்க. இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாட்டத்துல கத்துக்கிறதெல்லாம் நானும் விருப்பப்படுற ஒரு ஆளு தான். இது நானே கடந்த காலத்துல வரவேற்றிருக்கேன். ஆனா இன்னைக்கு எதிர்க்கிறேன் அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் ஏற்கனவே கொடுத்தோம், அந்த காலம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வரவேற்றேன். ஆனா இன்னைக்கு சிபிஎஸ்இனுடைய அமைப்பு திடீர்னு இந்த ஆண்டுல இருந்தே கட்டாயம் சொல்றதை தான் நம்ம எதிர்க்கிறோம். அது நம்ம வேணான்னு சொல்லலை. 2029-30 கல்வியாண்டுல இருந்து மத்திய அரசாங்கம் தொடரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாவும் நேத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு எதிராக திரும்பிட்டாரு, பாஜகவுக்கு எதிராக திரும்பிட்டாரு, அமித்ஷாக்கு எதிராக திரும்பிட்டாரு, அவர் தனி கட்சி தொடங்க போறாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில இணைய போறாரு. இந்த மாதிரி பலவிதமான யூகங்கள் பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அண்ணாமலை மக்களுக்கு எது நல்லதுங்கிறதுல முதலா நிக்கிறதுல அது அண்ணாமலை ஒருவர் மட்டும்தாங்கிறது அவர் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் அண்ணாமலையோட செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு திடீர்னு அதிமுகவுடைய இரு தரப்பும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அதுல மிக குறிப்பா எடப்பாடி அவர்களை தலைமையை ஏத்துக்கிட்டு சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதில் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் மீதி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தாலும்
சி.வி. சண்முகம் மட்டும் அவரு எடப்பாடி இன்னைக்கு சந்திக்கவே இல்லை. அது என்ன ரகசியங்கிறது தான். அவரு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகி கிட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் தனிப்பட்ட முறையில பேசியிருந்தாராமா. நான் எடப்பாடியோட தலைமையை ஏத்துக்கிட்டுலாம் நான் வரமாட்டேன், நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்களாம். அவரோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கு கூடிய அதிமுக நிர்வாகிகளை கூட பதவிகள் எல்லாமே நாங்களாம் ராஜினாமா பண்றதுக்கு தயார்ங்கிற ஒரு சூழல் அங்க நிலவிட்டு இருக்காமா. இந்த பரபரப்பான விஷயங்களுக்கு மத்தியில தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பார்த்துட்டு வந்துட்டாரு. உடனே நாங்க எல்லாமே ஒத்துமையா தாங்க இருக்கிறோம், சி.வி. சண்முக அண்ணனும் எங்களோட தான் இருக்கிறாரு, எங்களுக்குள்ள இருந்தது எல்லாம் கருத்து வேறுபாடு தான், நாங்களா ஒன்று சேர்ந்துக்கிட்டோம், நாங்க இனிமேல் பேசி தீர்த்துக்க போறோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு பக்கம் பேசினாலும், எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பக்கம் பேசினாலும், ஆனா சி.வி. சண்முகத்தை இன்னும் எடப்பாடியை சந்திக்காம இருக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் சமாதான பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா எஸ்பி வேலுமணி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எடப்பாடியை எதிர்த்து குரல் கொடுத்ததுங்கிறது முதல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். ஆனா அவங்க திடீர்னு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்ம சி.வி. சண்முகண்ணனை தனிச்சு விட்டுட்டாங்கிறதான். எங்க போனாலும் சி.வி. சண்முகம் அவர்கள் முதல்ல வாயை திறந்து அவரை மாட்டிக்கிறாருங்கிறதான். இன்னைக்கு மற்ற எம்எல்ஏக்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, அவரு தனிச்சு விடப்பட்டுட்டாரு. ஆனா அவரோட கோரிக்கையும் எடப்பாடி இல்லாத அதிமுக வேணுங்கிறதா அவரோட கோரிக்கையாவும் இருக்கு. ஆனா எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, நாங்க நல்லா பேசி இனிமேலுக்கு நாங்க முடிவு பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு தரப்புல இருந்தும் சபாநாயகர்கிட்ட கொடுத்த மனுக்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. எதிர்கட்சியினுடைய தலைவரா, அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவரா எடப்பாடி தான் இருக்க போறாருங்கிறது உறுதியாயிடுச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகல நடந்துகிட்டே இருந்தாலும் நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்க போறோம் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாமே தெளிவா இருக்க போறாங்க. அதே மாதிரி சி.வி. சண்முகமும் நான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க போறதில்லன்னு அவரும் ஏற்கனவே பேசிட்டாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் கூட அவர்கிட்ட கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையா அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா கேரளாவில் அதுக்கு மேலே இருக்குது. இன்னைக்கு பினராயி விஜயனோட வீட்டில் இடி ரெய்டு நடந்துச்சு. ஆனால் அங்கே கம்யூனிஸ்டினுடைய குண்டர்கள், நம்ம அப்படிதான் சொல்லணும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குண்டர்கள் எல்லாம் இடி அதிகாரிகளுடைய வாகனத்தை மறித்து வாகனத்தை கல்லெல்லாம் எடுத்து வீசி உடைச்சிருக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது. அங்கே கூட கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒருத்தருக்கு ஒருக்க மாறி திட்டிக்கிறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட ராகுல் காந்தி நேரடியாகவே திட்டுறாங்க, பேசுகிறாங்க, அது ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் அங்கே போன அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் அங்கே நிலவுது. அதுக்கு உடனடியாக மத்திய துணை இராணுவ படையினுடைய பாதுகாப்போட இந்த அமலாக்கத்துறையுடைய ரெய்டு நடக்கணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம், கேள்வி கூட. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட செந்தில் பாலாஜி அதை தான் பண்ணினாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நடக்கிற ரெய்டெல்லாம் மத்திய பாதுகாப்பு படை நேரடியாக களம் இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமாக சிஎம் பதவியேற்றி 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் விஜய் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போனார். அவர் இன்னைக்கு மதியானம் போனார். ஆனால் இன்னைக்கு பிரதமர் அவர்களை மாலை 4:30 மணிக்கு சந்திக்கிறதுக்கு பிரதமர் அவர்களுக்கும் நேரம் ஒதுக்கி இருந்துச்சு. விஜய் அவர்களும் அமைச்சர்கள்லாம் யாரையும் கூட்டிட்டு போகாம அதிகாரிகளை மட்டும் கூட்டிட்டு போய் சந்திக்கிறதுக்காக போனது அவரு தமிழ்நாடுனுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், இந்த மேகதாது அணை பிரச்சனை சம்பந்தமா, நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா அவரு மிகப்பெரிய ஒரு பட்டியலோட இன்னைக்கு பிரதமரை சந்திக்க போனாரு. திடீர்னு பிரதமர் அவர்கள் 10 நிமிஷத்துல பிரதமருடைய சந்திப்பு முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு செய்தியா வருது. என்ன அப்படின்னா, விஜய்க்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவுதானா, அல்லது பிரதமர் அவர்களுக்கு நேரம் குறைவா இருந்துச்சா, அல்லது விஜய் அவர்கள் வேற ஒரு அடுத்த கட்ட ப்ரோக்ராம் இருக்கிறதுனால குறைவான நேரத்துல பிரதமரை சந்திச்சுட்டு அமித்ஷா கூட நேரம் அதிகமா செலவிட போறாரா, அதுவும் இல்லாம மத்திய நிதி அமைச்சர் எல்லாம் சந்திக்கிறதா அவருடைய இந்த பயண திட்டத்துல ஒரு பகுதியா இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவும் இல்லாம பிரதமர் அவர்கிட்ட இந்த மேகதாது அணைய கோரிக்கையை கொண்டுட்டு போற விஜய் அவர் என்ன பண்ணியிருக்கணும், காங்கிரசனுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார்
தமிழ்நாட்டுல விஜய்க்கு துணையா இருக்கிறது கூட்டணியில அரசுல பங்கீடு எடுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டி.கே. சிவகுமார் தான் கர்நாடகாவில் நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதை பத்தி வாய் பேச முடியல விஜய் அவர்களுக்கு. இவரு இங்கிருந்து பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க போறாராமா. கூட இருந்து இங்க இருந்து ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை அளவுல கூட நீங்க எல்லாம் பேச முடியாம நீங்க போய் பிரதமரை நேரடியா சந்திச்சு பிரதமருக்கு கோரிக்கை வச்சீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஏன் நீங்களா வாய் பேச மாட்டீங்களா? தமிழக மக்களுக்கு நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? நேரடியா பிரதமர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா உங்க கடமை முடிஞ்சு போயிருமா? நீங்க மக்கள் சார்ந்த எந்த வித விஷயங்களும் பேசவே மாட்டீங்களா? எல்லாமே பிரதமர் மேல அதை பந்து எடுத்து அடிச்சுட்டு எல்லாம் பிரதமர்னாலதான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்க மக்களை திசை திருப்புறதுக்காக நீங்க இந்த மாதிரி செய்யற நாடகமெல்லாம் செய்வீங்களா? அதையும் நீங்க ஒரு ரீல்ஸை எடுத்து போடுங்க, மக்கள் அதுவும் பார்க்கட்டும் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம். எனக்கு நீங்க எல்லாம் ரீல்ஸை போட்டு தானே ஆட்சியை பிடிச்சிங்க. நீங்களும் ரீல்ஸை போட்டு டி.கே. சிவகுமார் இப்படிலாம் பேசிட்டாருங்க, நான் பேச மாட்டேன், நான் பிரதமர்கிட்ட தான் நான் பார்ப்பேன், நான் கர்நாடக அரசு கூடலாம் நான் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன்னு நீங்கள் பேச போறீங்களா? காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய கூட்டம் தொடங்குது. இங்கே ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டினுடைய விஷயங்களை கொண்டுட்டு போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகாரிகிட்ட அறிவுறுத்தினீங்களா? அப்படி அறிவுறுத்திங்களாலும் அந்த விஷயம் ஏதாச்சும் வெளியில் வந்துச்சா? தமிழ்நாடு சார்பாக காவேரி மேலாண்மை வாரியத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோன்னு ஏதாச்சும் செய்தி வந்துச்சா? அப்படி எந்த ஒரு விஷயமே வரல. ஆனால் இன்னைக்கு போய் பிரதமர்கிட்ட மேகதாது அணைக்கு எதிராக நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கும், குரல் கொடுப்போன்னு சொல்லி நீங்கள் போய் பேசிட்டு வரீங்க. இப்படியாமட்ட அரசியலெல்லாம் நீங்கள் பண்ணி எவ்வளோ நாளைக்கு தான் நாட்டு மக்களை ஏமாற்ற போகிறீங்க? கடந்த காலங்களில் தான் மக்களை ஏமாற்றி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பையும் நீங்களும் அதே மாதிரி அரசியல் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் விஜய் அவர்களே நீங்கள் இருக்க முடியாதுங்கிறது தான். ஏன்னா உங்களுடைய விஷயங்களை முழுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 15 நாளில் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடந்ததை விட இப்போ அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள் நடந்துட்டு இருக்குதுங்கிறது தான். நீங்கள் இதுக்கெல்லாம் கவனம் கொடுங்க. முதல்ல கவனம் கொடுத்துட்டு நீங்கள் பிரதமரை சந்திச்சிங்க, நிதி உதவி கேளுங்க, தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது தப்பே இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பேசணுங்கிறது தான். இன்னைக்கு மேகதாது அணை விஷயங்கள் குறித்து முதலமைச்சராக விஜய் அவர்கள் பேசாதது தமிழக மக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் மக்களுக்காக பேசணுங்கிறது தான் அரசியல் தலைவர்கள் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குதுங்கிறதான். நீங்கள் கடந்த காலத்தில் திமுக அரசு செய்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாற்றிக்கிட்டு தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள், நிதி உதவி நிறைய கேட்டு வாங்குங்க. அதுக்காக உங்களது பயணம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.